இப்போ நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேலண்டர் சம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோட் நம்பருமே இல்லாமல் கேலண்டர் சம்மை எப்படி ஈஸியாக நம்ம கிழமைகள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். இது தோராயமாக. ஒரு வாரம்னா 7 நாள். ஒரு வருடம்னா 365 நாள். இதே லீப் வருடமாக இருந்தால் 366 நாள். லீப் வருடம் அப்படின்னா என்னென்னா, பிப்ரவரி மாதம் சாதாரணமான ஆண்டாக இருந்தால் 28 நாள் வரும். லீப் வருடம் அப்படின்னா 29 நாள் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா லீப் வருடம் சாதாரண வருடத்துக்கு இடையே உள்ள ஒரு வித்தியாசம். அடுத்து பாருங்கள், ஒரு வருடத்துக்கு 365 நாள். இதை 7ஆல் வகுக்கிறோம். வகுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 52.1, அதாவது 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் கிடைக்கும். இதே லீப் வருடத்தை நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் மிச்சம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒற்றை நாட்கள்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம். பாருங்கள், இன்று புதன்கிழமை 60வது நாள் என்ன கிழமை? இதான் கணக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இன்றைக்கி புதன்கிழமை தெரிஞ்சிருச்சு. ஸோ 60 நாள் அப்படின்னா இன்றைக்கி 1வது நாள், இதுக்கப்புறம் 59 நாள், ரெண்டும் சேர்த்து தான் 60வது நாள். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்ச நாட்களை விட்டுறணும், தெரியாத நாட்களை மட்டும்தான் கணக்கு பண்ணணும். ஸோ மொத்தம் 60 நாள். அதில் இன்றைக்கி புதன்கிழமை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு நாளை விட்டுட்டோம்னா மிச்சம் 59 நாள். 59 7ஆல் வகுக்கணும். 7ஆல் எதுக்கு வகுக்கிறோம்னா, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த கிழமைகள்லாம் 7 நாட்கள் சேர்ந்ததான் ஒரு வாரம். ஸோ ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த கிழமை இன்னொரு தடவை வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வருது. அந்த 7 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த ஒரு வாரம், அடுத்த கிழமை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 7ஆல் வகுக்கிறோம். வகுத்தோம்னா 8 முழு நாட்கள் கிடைக்கும். ஸோ மிச்சம் 1 இருக்கும். ஸோ அந்த 1 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 0, 1ன்னு எடுத்துக்கணும். இந்த 0ங்கிறது நமக்கு கணக்கில் என்ன நாள் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம 0 வச்சுக்கிறோம். 1ங்கிறது அதுக்கு அடுத்த நாள். இப்போ புதன்கிழமை கொடுத்துருக்காங்க, நம்ம வியாழக்கிழமை. ஸோ ஆன்சர் வியாழக்கிழமை. ஸோ அடுத்த மாடல் பாருங்கள். இன்று புதன்கிழமை 60 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ப்ளஸ் 59 நாள் ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு நாள். இந்த 1 எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 60 நாட்கள் கழித்து. 60 நாட்கள் கழித்துனா 60 + 1, ஸோ 61. ஸோ அதை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, இன்றைக்கி புதன் ப்ளஸ் 59 + 1 = 61. ஸோ மொத்தம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 60 நாட்கள் கழித்து 61வது நாள் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு மொதல் நாள் தெரிஞ்சிருச்சு, புதன்கிழமை தெரிஞ்சிருச்சு. ஸோ புதனை விட்டுட்டோம்னா மிச்சம் 60 நாட்கள் இருக்குது. ஸோ 60 ÷ 7. ஸோ டிவைட் பண்ணோம்னா 8.2 கிடைக்கும். ஸோ இந்த 2ங்கிறது என்னென்னா, அதாவது 8 முழுமையான வாரங்கள், அதுக்கப்புறம் 2 நாள் மிச்ச நாள் இருக்கும். ஸோ அந்த 2 நாளை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 0, 1, 2ன்னு எழுதிப்போம். ஸோ 0 வந்தால் அதே கிழமை. ஸோ அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு. ஸோ புதனுக்கு அப்புறம் வியாழன், அதுக்கப்புறம் வெள்ளி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வாங்க, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்டின் இறுதியில் அமையாத கிழமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ என்னென்ன கிழமைகள்னால், செவ்வாய்க்கிழமையும் வியாழன் அல்லது சனிக்கிழமை ஒரு ஆண்டின் இறுதியாக அமையாத கிழமைகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவ்வாய்க்கிழமையும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு ஆண்டின் இறுதியில் அமையாத கிழமைகள். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த மாடலை பற்றி பார்ப்போம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2025 புதன்கிழமை எனில் ஜனவரி 1, 2026 என்ன கிழமை? ஸோ இதான் அடுத்த மாடல். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பளம் பொதுவாக எப்படி செய்வாங்கன்னா, ஸோ 2025லேருந்து 2026 வரைக்கும் உள்ள நாட்களை மொத்தமாக நம்ம கூட்டிக்கிட்டு நம்ம 7ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஒரு மாடல் பார்ப்போம். ஆனால் இதை தவிர்த்துட்டு ஈஸியாகவும் நம்ம ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஈஸியான மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு வருடத்தில் 365 நாள். அதாவது 2025ல் மொத்தம் 365 நாள். அதில் ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றா கழிச்சிட்டோம். கழிச்சா 366 நாள். நம்ம 2026ல் ஒரு நாள் மொதல் நாள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தெரியாத ஒரு நாளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இதோட கூட்டிக்கிற போகிறோம். நம்மளுடைய கான்செப்ட் எப்போயுமே தெரியாத நாட்களோட மொத்த எண்ணிக்கையாக வச்சுக்கிட்டு அதை 7ஆம் வாய்ப்பால் 7ஆல் டிவைட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 364
ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 365. இந்த இது 365 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது. ஸோ 0 1 0ங்கிறது புதன்கிழமை, 1ங்கிறது வியாழக்கிழமை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டான மெத்தட் அப்படின்னா இப்போ 2025 ஜனவரி 1 புதன்கிழமைனா 2026 ஜனவரி 1ங்கிறது வியாழக்கிழமையாக தான் அமையும். சரிங்களா? ஸோ இதான் அந்த ஷார்ட்கட். எப்பயுமே வந்து இந்த வருஷம் என்ன தேதியில் ஒரு கிழமை இருக்கோ அது அடுத்த வருஷமாக மாறும் பொழுது மறுக்கிழமை மட்டும்தான் வரும். புதன்னா வியாழன், வியாழன்னா வெள்ளி. ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சம்முக்கு நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இதே லீஃப் ஆண்டாக இருந்துச்சுன்னா 2 கிழமை மாறும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஜனவரி 1 2025 புதன்கிழமை, 2023 ஜனவரி 1 என்ன கிழமை? ஸோ இந்த மாதிரியான சம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்வேர்டில் பார்த்தோம், இப்போ நம்ம ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்ஸில் அந்த இயர் எழுதிப்போம். 2025 2024 2023. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 புதன்கிழமைனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா லீஃப் ஆண்டு. லீஃப் ஆண்டுங்கிறது 366 நாட்கள். இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 நாள் மிச்சம் இருக்கும். ஸோ 2 நாள் அப்படிங்கிறது அந்த 2 கிழமைகளை குறிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படின்னா 2 கிழமை பின்னாடி போனால் செவ்வாய் திங்கள். ஸோ அதுக்கப்புறம் 23 இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸில் போங்க. ரிவர்ஸில் போனால் ஞாயிறு. ஸோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஆன்சர். ஸோ நமக்கு கான்செப்ட் என்னென்னா இந்த வருஷம் ஜனவரி 1 புதன்கிழமையாக இருந்தால் அடுத்த வருஷம் ஜனவரி 1 வியாழக்கிழமையாக இருக்கும். ஒருவேளை அது லீஃப் ஆண்டாக இருந்துச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான். தென் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ஜனவரி 1 2025 புதன்கிழமை, ஜூன் 28 என்ன கிழமை? ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்க தேதி ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கூட்டிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கூட்டி உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜனவரியில் மொத்தம் 31 நாள். அதை நமக்கு வந்து ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் 30 நாள். அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் மொத்தம் 28 நாள். அதாவது 2025ங்கிறது ஒரு லீப் வருடமாக இல்லை, அதனால் 28 நாள். ஸோ லீப் வருடமாக இருந்தால் 29 நாள் வந்திருக்கும். மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 28 வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கணும். 28வது நாள் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை அடுத்து பாருங்கள், இது எப்படி மேலும் எப்படி சுருக்கலாம்னா, நம்ம இதை ஃபுல்லாக நம்ம கூட்டி 7ஆம் வாய்ப்பாடை டிவைட் பண்ணலாம். ஆனால் கூட்டினா நம்ம கொஞ்சம் பெரிய நம்பராக வரும். ஸோ இதை இன்னும் நம்ம சுருக்கும் போது மேக்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்னும் எப்படி சுருக்கலாம்னா, இந்த ஒவ்வொரு மாதத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த 30 7ஆல் டிவைட் பண்ணோம்னா மிச்சம் 2 கிடைக்கும். ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். 31 பண்ணும்போது 3 கிடைக்கும். 30 பண்ணும்போது 2 கிடைக்கும். 31 பண்ணும்போது 3 கிடைக்கும். 28 பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ கிடைச்ச மிச்சம் எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 3 2 3. ஸோ எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 10 கிடைக்குது. ஸோ 10 மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது. ஸோ 0 1 2 3. ஸோ நமக்கு சனிக்கிழமை தான் ஆன்சர். இதில் இன்னொரு மாதிரி கேட்கலாம். புதன்கிழமை கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுக்கப்புறம் 28 நாளை கொடுத்துட்டு 28 நாட்கள் கழித்து அப்படின்னா நம்ம அதை 29வது நாளை தான் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2025 ஜனவரி 1 புதன்கிழமை, 2050 ஜனவரி 1 என்ன கிழமை? ஸோ இந்த மாதிரியான செம்மை நம்ம கோட் நம்பர் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்மளுடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நம்ம மைண்டு எந்த அளவுக்கு திங்க் பண்ணுதோ அதை வச்சு ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இந்த கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லீஃப் ஆண்டு அப்படிங்கிறதையும் சாதாரண ஆண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், 2025க்கு அப்புறம் வரக்கூடிய லீஃப் ஆண்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2025க்கு அப்புறம் வரக்கூடிய லீஃப் ஆண்டு 2028. அதே மாதிரி 2050க்கு முன்னாடி வரக்கூடிய லீஃப் ஆண்டை கண்டுபிடிக்கணும். 2050க்கு முன்னாடி வரக்கூடிய லீஃப் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2048. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 2028 நம்ம விட்டுறணும். 2048 வரைக்கும், ஸோ 2029லேருந்து 2048 வரைக்கும் உள்ளுக்குள்ளே மொத்த வருடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 20 வருடங்கள் இருக்குது. ஸோ அந்த மொத்த வருடங்களை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குது. ஸோ மொத்தம் 20 வருடங்கள், அதாவது 2029லேருந்து 2048 வரைக்கும் மொத்தம்
20 வருடங்கள். இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம 5 எடுத்துக்கிறோம். இந்த 5ங்கிறது என்னென்னா லீஃப் ஆண்டு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நமக்கு ஒரு லீஃப் ஆண்டுங்கிறது வரும். ஸோ நமக்கு மொத்த ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் லீஃப் ஆண்டை கழிச்சோம்னா 15 சாதாரண ஆண்டும் 5 லீஃப் ஆண்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கணக்கில் வந்து 2025 புதன் நமக்கு கொடுத்துட்டாங்க. 2025 ஜனவரி புதனாக இருந்தால் 2026 ஜனவரி வியாழனாக தான் இருக்கும். 2027 ஜனவரி வெள்ளியாக தான் இருக்கும். ஸோ 2028ங்கிறது லீஃப் ஆண்டு அப்படிங்கிறனால நமக்கு வந்து 2 நாட்கள் நமக்கு முன்னாடியே நம்ம பழைய சம்மில் நம்ம சொல்லியிருக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2027க்கு அப்புறம் 2028 லீஃப் ஆண்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வெள்ளிக்கு அப்புறம் சனி ஞாயிறை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 2028 ஞாயிறு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2029 நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். 2048 நமக்கு பார்த்திங்கன்னா 20ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் 20 ஆண்டுகள். ஸோ இந்த 20 ஆண்டுகளை நமக்கு லீஃப் ஆண்டு சாதா ஆண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் சாதாரண ஆண்டுகள். சாதாரண ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு நாள் ஒற்றை நாள்னால் 15 ஆண்டுகளுக்கு 15 ஒற்றை நாட்கள். இந்த ஒற்றை நாட்கள்லாம் என்னென்னு இதுக்கு முன்னாடி இருக்க சம்மில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 5 நாட்கள் வந்து லீஃப் வருடங்கள் சொல்லியிருக்காங்க. 5 லீஃப் வருடங்கள் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 2 நாள். நம்ம 2 10. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2ஐயும் கூட்டிங்கன்னா 25 நாள் கிடச்சி போச்சு. ஸோ இப்போ 2048 வரைக்கும் வந்துருச்சு. 2049 ஒரு 1, 2050 ஒரு 1. ஸோ 1 1 2. ஸோ 2 சேர்த்துக்கிறோம். ஸோ மொத்தம் கூட்டும்போது 27 கிடச்சிருச்சு. ஸோ இந்த 27 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7ஆல் மறுபடியும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ண நமக்கு 6 கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 0 1 2 3 4 5 6 நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0ங்கிறது என்னென்னா நம்ம கணக்கில் கொடுத்துருக்க புதன் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தான் வந்து 28 வரைக்கும் ஞாயிறுன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோமே. ஸோ நம்ம எந்த நாள் வந்து லீஃப் ஆண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம 2028 ஞாயிறுன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 0ல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ சனி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் இன்னொரு சந்தேகம் கேட்கலாம். இப்போ ஒரு வேளை 2050 லீஃப் ஆண்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. இது லீஃப் ஆண்டு கிடையாது இப்போதைக்கு. ஒருவேளை நீங்கள் கடைசியாக கொடுக்குறது லீஃப் ஆண்டாக இருந்துச்சுன்னா ஸோ அடுத்த லீஃப் ஆண்டு அந்த கடைசி இயரை வரைக்கும் மொத்த வருடங்கள் எத்தனையோ அந்த வருடங்களின் எண்ணிக்கையை 4ஆல் வகுக்க வேண்டும். ஸோ நமக்கு வந்து 48 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வேளை கணக்கில் 50 கொடுக்காம 48 வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த 48 வரைக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த மாடல் ஒரு கணக்கு கூட நம்ம செஞ்சிடலாம். இந்த சம்மை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஸோ 2048 ஜனவரி 1 என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 2025 ஜனவரி 1 கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை 2025 ஜனவரி 1 கொடுக்காம இல்லை டிசம்பரோ இல்லை வேறு ஏதோ ஒரு மாதம் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஸோ அவங்க கொடுத்துருக்க நாள்லேருந்து இப்போ 2025 ஏப்ரல் 1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1 அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2026 ஜனவரி 1 என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கன்னா ஏப்ரல் 1லேருந்து 2025 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நாட்களையும் கூட்டி 7ஆல் வகுத்து நீங்கள் 2026 ஜனவரி 1 என்ன கிழமைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரியான ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் வந்து சம்மை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இந்த சம்மந்தமான சில டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம் ரொம்ப முக்கியமான சம். 1987 அதே வருட கேலண்டர் மீண்டும் எப்போது வரும்? ஸோ இதுதான் சம்மு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 1987 நம்ம எடுத்துக்கணும். 4ஆல் வகுத்துக்கணும். எதுக்காக நம்ம 4ஆல் வகுக்கிறோம்னா ஸோ ஒரு வருஷம் லீப் வருஷமா இல்லையா அவங்க கண்டுபிடிக்க நம்ம 4ஆல் வகுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 2000 நம்ம லீஃபாக இல்லையான்னு கண்டுபிடிக்க 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து மீதி வந்து 0 கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லீஃப் ஆண்டு. ஸோ 4ஆல் வகுக்கிறோம் 2000 நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு, ஒரு லீஃப் ஆண்டு. ஸோ இந்த ஆண்டை நம்ம 4ஆல் வகுக்கிறோம். இது எதுக்கு லீஃப் ஆண்டா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மிச்சம் 3 கிடைக்குது. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த ஆண்டுக்கு
3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லீஃப் ஆண்டு வந்திருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது நீங்கள் 4ஆல் வகுக்கும்போது 0 கிடச்சா 28, ஏதாவது 4ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு 1 கிடச்சா 6, 4ஆல் வகுக்கும்போது 2 கிடச்சா 11, 4ஆல் வகுக்கும்போது 3 கிடச்சாலும் 11. அதாவது இந்த லீஃப் ஆண்டோட நமக்கு 1, 2, 3 நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டு. ஸோ இதை எப்படி என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. 1987 4ஆல் வகுக்கிற நமக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ 3 கிடச்சா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து 3, அதாவது லீஃப் ஆண்டோட எக்ஸ்ட்ரா 3 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 3 கிடச்சா நம்ம 11 கூட்டிக்கணும். அதாவது இந்த ஆண்டோட நம்ம 11 கூட்டிக்க போகிறோம். 1987ஓட 11 கூட்டும்போது 1998 கிடச்சிருக்கு. இதே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருஷத்தை எடுத்துக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து அதை உங்களுக்கு வந்து 0 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதவே பாருங்கள், 2000 நம்ம வந்து இது வந்து லீஃப் ஆண்டாக இருக்கும்போது நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2028 கூட்டுவோம். ஸோ கூட்டினோம்னா 2028. ஸோ 2000 வந்த அந்த ஆண்டு 2028 தான் அந்த கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வகுக்கும்போது உங்களுக்கு 1 கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 6 கூட்டிக்கணும், 2 கிடச்சிருக்குன்னா 11 கூட்டிக்கணும். ஸோ நமக்கு 3 கிடச்சிருந்துச்சு, நம்ம 28 கூட்டிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுனாவோ, இந்த சம்மில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாவோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த சம்மை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணி கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.